ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னைக்கு சிக்கன் வறுவல் பண்ண போகிறேங்க. சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சிக்கன் வறுவலுக்கு வந்து நம்ம பெப்பர் பொடி அதிகமாக போட்டு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த கறியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. சிக்கன் வறுவலுக்கு இந்த மாதிரி மசாலா போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வறுவல் பண்ணதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து சும்மா அட்டகாசமாக இருக்கும். மண் கடாயில் தான் பண்ண போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய். 2-3 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. 4 லவங்கம், ஒரு நட்சத்திரப்பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்புங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கிண்டி கொடுத்துக்கோங்க. 2 வெங்காயங்க. சின்ன வெங்காயமாக 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 கிலோ தான் போட போகிறோம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலைங்க. நல்ல சேவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் பண்ணுங்க. பெப்பர் பொடி அதிகமாக போட்டு பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள், பெருஞ்சீரக பொடி, சோம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் பெருஞ்சீரகம் தான் சொல்லுவோம் அதுக்கு. நல்லா பச்சை வாடை போதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மசாலாவை. பச்சை வாடை போயிடுச்சு. தக்காளி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. லெக் பீஸ் வந்து 2 எடுத்துருக்கேன். பாக்கி பூரா பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்டு வந்துடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சு வேக விடுங்க. தண்ணி நல்லா விட்டு வந்துடும். அடுப்பை ஸ்பீடாக வச்சேன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு உப்பு போட்ட உடனே. இப்போ நல்லா மூடி வச்சு நம்ம வேக வைக்கணுங்க. மல்லித்தழை தூவி கிண்டி வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துருங்க. 10 நிமிஷம் தான் வேகிறதுக்கு. நல்லா வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் மூடி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா தண்ணி வற்றது வரலையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. கறி வந்து சூப்பராட்டு சிக்கன் கிரேவி பண்ணியாச்சுங்க. சுக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து சூப்பரான சுக்கா கிரேவி ரெடிங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.